Find all the equations of the straight lines in the family of the lines y is equal to mx minus 3 for which m and the x coordinate of the point of intersection of the lines are integers அப்படினு கொடுத்துறாங்க போன சம் மாதிரியே. given lines என்ன y is equal to mx minus 3 இது அப்படியே ஆர்டர் எழுதிக்கிறோம். mx minus y minus 3 equal to 0 அதாவது mx minus y equal to 3 எழுதிக்கிறோம். ஈக்குவேஷன் 1 கொடுத்துருக்கிற இன்னொரு ஈக்குவேஷன் x minus y equal to 6 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறோம். அப்படியே ஈக்குவேஷன் 1 எழுதிக்கிறோம். 2 எழுதிக்கிட்டு சைனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். y கேன்சல் ஆகிடுது. இப்போ என்ன கிடைக்கும்? y is equal to அதை கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா எக்ஸ் இங்கே m இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸை வெளில எடுத்துட்டோம்னாக்கா எக்ஸ் உள்ள m இங்கே -1 ஈக்குவல் டு -3 இங்கே 6 இப்போ -3 கிடைக்குது. இப்போ கீழே தானே மைனஸ் போட்டிருக்கோம், இப்போ -3 கிடைக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ -3/m-1 இந்த மக்கி மேலே உள்ள மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 3/1 - m எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ இதில் போட்டிங்கனாக்கா ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்குது? 3/1 - m - y = 6. இப்போ 3/1 - m = 6 - y = 6. இப்போ இதிலேருந்து y கண்டுபிடிச்சிடலாம். y is equal to இது அப்படியே எல்சிஎம் எடுத்துடலாம். 3 - 6 + 6m ஆகிடும் /1 - m. y is equal to 6m - 3/1 - m இப்படி கிடைக்குது. இதிலேருந்து x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ the point of intersection of the given line is x value, y value. It is given that the slope m and the x coordinate are integers ன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ 3/1 - m is an integers. அப்போ 1 - m is a divisible by 3. ஏன்னா 3ஐ 1 - m ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு இன்டீஜர் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ 3ஐ 1 - m டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ 1 - m is a divisor of 3. ஸோ 1 - m is equal to இந்த 1 - m ஓட வேல்யூ 3னுடைய டிவைசராக இருக்கும். இப்போ 3னுடைய டிவைசர் என்னென்னா +or-1 அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லையா. ஏன்னா டிவைட் பண்ணுதுனாக்கா இப்போ 3ஐ 1 - m டிவைட் பண்ணுதுன்னா அது ஒரு இன்டீஜர். அப்போ இதை இதால் டிவைட் பண்ணும்போது ஒரு இன்டீஜர் கிடைக்கும். அப்போ 1 - m is a divisor of 3. இப்போ 1 - m ஓட வேல்யூ +or-1 இருக்கலாம். ஸோ 1 - m is equal to +or-3 எப்படின்னு பாருங்களேன். இப்போது 3ஐ 1 - m ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து +or-1. அப்போ 3/1 - m is equal to +or-1. ஓகேவா? இப்போ 3ஐ 1 - m ஆல் டிவைட் பண்ணும்பொழுது இன்டீஜர் கிடைக்குதுன்னா அப்போ கீழே உள்ள 1 - m ஆனது மேலே உள்ள 3னுடைய டிவைசராக இருக்கணும். அப்போ 3னுடைய டிவைசர்னால் என்னென்ன போட்டுக்கலாம் அப்படின்னா +1 -1 போடலாம். ஏன்னா 3ஐ 1 டிவைட் பண்ணும், -1 டிவைட் பண்ணும். அப்புறம் அதை விட்டிங்கன்னா 2 டிவைட் பண்ணுமானா டிவைட் பண்ணாது. 3ஐ 2 டிவைட் பண்ணாது. அப்போ 3ஐ அடுத்தது டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 3 தான். ஸோ அப்போ 3 போட்டுக்கலாம், -3 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போட முடியாது இல்லையா. அப்போ +or-1 போடலாம், +or-3 போடலாம். அப்போ அதனால தான் 1 - m ஓட வேல்யூ +or-1 போட்டிருக்கோம். அதே போல் 1 - m ஓட வேல்யூ +or-3 போட்டிருக்கோம். ஏன்னா mங்கிறது இன்டிஜர், வேறு m is an integer. இப்போ இதிலேருந்து 1 - m = +1 எடுத்துங்க, 1 - m = -1 எடுத்துங்க. அதே போல் 1 - m = +3ன்னு எடுத்துங்க, 1 - m = -3ன்னு எடுத்துங்க. ஸோ 1 - m = 1ன்னா m - m = 0, m = 0. இதிலேருந்து m = 2ன்னு கிடைக்கும். அப்போ mக்கு 2 வேல்யூ கிடைக்குது, ஒன்று 0, இன்னொன்று 2ன்னு கிடைக்குது. அடுத்தது இந்த 3 எடுத்துக்கிறோம், +or-3. 1 - m = +3, 1 - m = -3. இப்போ mோட வேல்யூ -2, mோட வேல்யூ +2. இப்போ பார்த்தீங்கன்னா mக்கு ஏற்கனவே +2ன்னு கிடச்சிருக்குது, இதுலேயும் +2ன்னு கிடைக்குது. இப்போ ஏதாவது ஒரு 2m = 2 எடுத்துக்கலாம். அப்போ 4 வேல்யூங்கிறது 3 வேல்யூவாக மாறிட்டோம். அப்போ mோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0 போடுங்க. y = எதில்? y = mx - 3ன்னு தானே ஈக்குவேஷன் இருக்குது. இதில் m உள்ள இடத்துல 0 போட்டுடுறோம்.
0 போட்டாக்கா இது ஃபுல்லாக 0 ஆகிடுது. இந்த -3 தானே கொடுத்துட்டாக்கா y + 3 = 0 அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து m என்ன இருக்குது, 0க்கு அடுத்தது 2 இருக்குது. 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். y = 2x - 3ன்னு கிடைக்குது. அடுத்து m -2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். y = -2x - 3ன்னு கிடைக்குது. அப்படி பார்க்கும்பொழுது 3 ஈக்குவேஷன் கிடைக்குது. y + 3 = 0, 2x + y + 3 = 0, 2x - y - 3 = 0 அப்படிங்கிற 3 ஈக்குவேஷன் கிடைக்குது.